கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ரோட்டில் கிடந்த ரூபாய் 60,000 மார்த்தாண்டம் போலீசிடம் ஒப்படைத்த 7ஆம் வகுப்பு மாணவன் சூரிய பிரசாத்துக்கு சப் இன்ஸ்பெக்டர் இந்திரசுடன் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ரோட்டில் கிடந்த ரூபாய் 60,000 போலீசிடம் ஒப்படைத்த 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாராட்டு குவிகிறது. மார்த்தாண்டத்தில் ரோட்டில் கிடந்த ரூபாய் 60,000 7ஆம் வகுப்பு மாணவன் தாயுடன் வந்து போலீசில் ஒப்படைத்தார். பாராட்டு குவிகின்றது. குழித்துறை பெருந்தெருவைச் சேர்ந்த ராம் சுப்பிரமணியன் அம்பளி தம்பதியின் மகன் சூரிய பிரசாத், வயது 12. இவர் மார்த்தாண்டம் வடக்கு தெரு கிறிஸ்து ராஜா மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். நேற்று முன்தினம் மார்த்தாண்டம் வந்தபோது காந்தி மைதானத்தில் ஒரு பார்சல் கிடந்துள்ளது. அதை புத்தக பையில் வைத்து வீட்டில் கொண்டு வைத்துள்ளார். ஆனால் திறந்து பார்க்கவில்லை. நேற்று காலை ஞாபகம் வந்தபோது திறந்து பார்த்தபோது ரூபாய் 60,000 இருந்தது. அதிர்ச்சியடைந்த மாணவன் இதை தாய் அம்பிலியிடம் கூறியுள்ளார். இது யாருடையதோ அதை போலீசில் ஒப்படைக்க வேண்டும் என தாய் அறிவுரை கூறினார். இதனைத் தொடர்ந்து தாய் அம்பிலி அந்த பகுதி நகராட்சி கவுன்சிலர் விஜயிடம் தெரிவித்தார். மாணவன் சூரிய பிரசாத், தாய் அம்பிலி, கவுன்சிலர் விஜு மார்த்தாண்டம் போலீசில் ஸ்டேஷனில் வந்தனர். ரூபாய் 60,000 சப் இன்ஸ்பெக்டர் இந்திரசூடனிடம் ஒப்படைத்தனர். 7ஆம் வகுப்பு மாணவனின் நேர்மையை பாராட்டி சப் இன்ஸ்பெக்டர் இந்திரசூடன் பரிசு வழங்கி பாராட்டினார். மாணவனின் நேர்மை சமூக வலைதளங்களில் பரவ துவங்கியதை தொடர்ந்து பாராட்டு குவிகின்றது.